அப்பத்தானி பழங்குடி மக்கள்ங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்களாக இருந்தாங்களாம். அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ வேறு ட்ரைப் கம்யூனிட்டி அவங்க வந்து இவங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு அதாவது கடத்திட்டு போயிடுவாங்களாம். அப்போ சோளம் வந்து எந்தெந்த கலரில் இருக்குன்னு நம்ம கேஷுவலாக வந்து பார்க்குறது இப்போ இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் பார்த்துருப்போம் சோளத்தை. இந்த மாதிரி சிகப்பு கலரில் நீங்கள் வந்து சோளத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிகப்பு கலரு, அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் சோளம் வந்து சிகப்பு கலரு. வீட்டுக்கு முன்னாடி வயல். நான் முன்னாடியே காட்டின மாதிரி இந்த இடத்துட்ட அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மழை பெஞ்சிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த சீன்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஒரு நேச்சருங்க, பயங்கரமான ஒரு அழகான ஒரு இடம். கீழே வந்து பாயில் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து நல்ல கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கொதிக்க வைக்கிறதுனால இந்த சைடு மேலே வந்து நல்லா வெந்து போயிடும். ஸோ இதுதான் இவங்களோட அந்த பண்டைய கால முறை சமைக்கிறது. இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பன்னிக்கறியோ இல்லை மாட்டுக்கறியோ சரியாக தெரில. ஆனால் இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி தொங்க போட்டுருவாங்க. ஸோ சமைச்சி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இதை இப்போ தான் பார்க்குறேன். இதுவும் வந்து பன்னிக்கறி தான். இந்த வயலில் இவங்க வந்து மீன்லாம் வளர்ப்பாங்க. நம்ம ஊரில் வந்து வயலில் வந்து மீன் வளர்க்க மாட்டோம். நம்ம ஊரில் வயலில் மீன் வளர்த்தா மீன் செத்து போயிடும். ஏன்னா நிறைய உரம் போடுவோம், மருந்தெல்லாம் அடிப்போம். நம்ம இன்னைக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் ஜீரோ அப்படிங்கிற சிட்டியில் இருக்கோம். இந்த ஜீரோ எதுக்காக வந்தேன் அப்படின்னா அப்பத்தானி ட்ரைபல் பீப்புளை வந்து மீட் பண்ணுறதுக்காக. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அப்பத்தானி அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் வந்து இங்கே அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். ஹாரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த கிராமத்தில் நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்களாம். அதாவது அப்பத்தானி பழங்குடி மக்கள். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்பத்தானி பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் அவங்க வந்து அந்த அருணாச்சல் பிரதேசில் ஒரு யூனிக்கான ஒரு ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மூக்கில் எங்கே ஓட்டை போட்டுட்டு இந்த இடத்துல டேட்டோலாம் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட பேக் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரூமுக்கான காஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகம். 2000 சொல்கிறாங்க பர் நைட்டு, ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் வர மழை பெஞ்சிட்டு இருக்கா, நம்மளால டென்ட் போட்டு தங்க முடியாது. இன்னைக்கு மழை விட்டுருச்சு. அதனால டக்கு புக்குன்னு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு டக்குன்னு இங்கேருந்து 2 நாள் இருந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். நான் சும்மா கேமரா மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். ரூமை பூட்டிட்டு வாங்க கிளம்பலாமா? அப்படியே இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து மேகம்லாம் எவ்வளோ ஒரு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 இல்லைனா 3 மணி நேரத்துக்குள்ளே. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டு ப்ளாக் எடுக்கிறோமோ அவ்வளோது நல்லது. விசாரிச்சுட்டு அப்படியே லிஃப்ட் கேட்டு அந்த கிராமத்துக்கு போகலாம். நான் அந்த அப்பத்தானி பழங்குடி மக்களை சந்திக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். நான் ரூம்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சின்னதாக ஒரு பேக்கரி இருந்தது. அங்கே பேக்கரியில் போயிட்டு கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். நம்ம இருந்த இடத்துலேருந்து இந்த கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ நான் அந்த அப்பத்தானி கிராமத்தில் தான் இருக்கேன். இந்த கிராமத்தில் அந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த பழங்குடி மக்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. தாதிமா ஆப்கா நாம் கியா ஹை? ஹாய் ஏஹா. ஹாய் ஏஹா. ஸோ இவங்க பேர் வந்து ஹாய் ஏஹா. हागे यहा. हाँ अच्छा, ओके ओके. हाँ हाँ. इनका नाम? हागे ब्यांकू. ஓஹோ. ஸோ நான் சொல்லியிருந்தேன்லங்க, இவங்க வந்து அந்த டேட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து டேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அந்த மூக்கில் கூட அந்த ஹோல் போட்டு அந்த மாதிரிலாம் வச்சு டேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம். இது நீங்கள் வந்து எந்த வயசில் இந்த மாதிரி மூக்கில் ஓட்ட போட்டீங்க, எப்போ டேட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த குழந்தைகள் வந்து இது மாதிரி போடுறது கிடையாது. இந்த டேட்டு போடுறது கிடையாது, மூக்கில் வந்து ஓட்ட போடுறது கிடையாது. இது வந்து இவங்களோட அந்த பாரம்பரிய கலாச்சாரம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 வருஷமாகவே இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து டேட்டு இந்த மாதிரி போட வைக்கிறது, மூக்கில் வந்து ஓட்ட போட வைக்கிறது, இதெல்லாம் வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே செய்யறது இல்ல. சோ நீங்களே இந்த கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா போட்டோ भेजेंगे. ஸோ இவங்களுக்கும் போட்டோ அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ காலங்காலமாக அவர் நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைய தேதியில் இல்லாமல் போயிடுச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வந்து பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்களுமே இருக்கிறது கஷ்டம் தான். பாட்டி இருக்காங்கல்ல, இந்த பாட்டி வந்து அந்த மூக்கில் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து நான் எந்த இயரில் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இவங்கள்ட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ट्रेडिशनल होता है तो वो लोग को वो धर्म में अपना पहचान बनाने के लिए ये बनाना पड़ता था. वहाँ से वो लोग को यानुस का अभी जो पहना है उसको बना के रख देते हैं. ஸோ இவங்க அந்த மூக்கில் ஹோல் போடுறது, இந்த டேட்டு போடுறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க பக்கத்தில். நீங்கள் பார்க்குறீங்களா ஆலோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆலோவில் எவ்வளோ பழங்குடி மக்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஜீரோலேயே நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இந்த பழங்குடி மக்களை இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து டேட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ये हम लोग का लोकल का एक बम्बू सूट है ना.
तो बम्बू सूट में हम लोग ये कुछ करके एक ट्रेडिशनल का हम लोग पिला बोलते हैं ம் तो ऐसे हम लोग यहाँ स्टोर करता है म्योक ஓகே 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 இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் சமைக்கிறதுக்கான ஒரு ஒரு பாத்திரம்னு வச்சுங்க. நம்ம எப்படி பாத்திரத்தில் சமைப்போம்ல, இந்த மக்கள் வந்து இன்னும் வரை காலகட்டம் வரையும் இந்த மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்காங்க. இஸ்கோ பிலா போல்தேனா यहाँ में कुछ करके ம் खोल के ये இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ம் ஸோ இதை வந்து இவங்க வந்து பிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சமைக்கிறது இந்த மீட்டு இதெல்லாம் சமைப்போம்ல, மாட்டுக்கறி இந்த மாதிரி ஆட்டுக்கறி எல்லாம் சமைக்கிறது என்னென்னா இதில் வந்து போட்டுருவாங்க. இதில் போட்டு ஒரு மூடுறது மாதிரி இருக்குது பாருங்கள் மூங்கில்ல. இதை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அங்கே பாருங்கள் மூடியாச்சா, கீழே வந்து பாயில் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கொதிக்க வைக்கிறதுனால இந்த சைடு மேலே வந்து நல்லா வெந்து போயிடும். ஸோ இதுதான் இவங்களோட அந்த பண்டைய கால முறை சமைக்கிறது. இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த மக்கள் வந்து இந்த நோஸில் வந்து பியர்ஸ் பண்ணாங்கள்ல, ஓட்ட போட்டாங்கள்ல, அதெல்லாம் எப்போ போட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம். இவங்க சமைக்கிற முறையை காட்டினேன். இப்போ இவங்களோட வீடை வந்து நான் காட்டுறேன். வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கீழே வந்து நம்ம மூங்கில் தட்டி வந்து அடைச்சிருக்காங்க. இதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா லேண்டு கிடையாது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன மூங்கிலை வந்து குறுக்க வந்து கொடுத்து இதை வந்து உயர்த்தியிருக்காங்க. வீடு வந்து மேலே இருக்குது. இப்போ தரைக்கும் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், தரை அங்கே இருக்கா, வீடு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இப்போ இந்த பழங்குடி மக்களோட வீடை நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பழங்குடி மக்கள்லாம் எப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன். அதாவது மாட்டுக்கறியெல்லாம் எங்கே வச்சு சமைப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் காமிச்சிருக்கேன்ல. இது உங்களோட கிச்சன். வீட்டுக்குள்ளே எடுத்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். மேலே வந்து அந்த கறி மாமிசம்லாம் இதில் வந்து வேக வைப்பாங்கன்னு சொன்னால, இங்கே பாருங்கள் ஒரு மாட்டுக்கறி பன்னிக்கறியோட காலோ ஏதோ ஒன்று இருக்குது சம்திங். ஸோ இங்கே வந்து விறகு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீடு அமைப்பு தான் இங்கே வந்து இருக்கும். இங்கே பாருங்கள் கித்தியெல்லாம் வச்சுருக்காங்களா, நான் நிறைய இடத்துல காமிச்சிருப்பேன். இவங்க வந்து கத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு. இது வந்து கிச்சன். நம்ம ரொம்ப வந்து டீப்பாக போய் பார்க்க வேணாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து டீப்பாக உள்ள போய் பார்க்குறது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, அவங்க வீட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், முன்னாடியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருப்பேனே அப்படின்னு தோணும்ல. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் தோணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழங்குடி மக்கள்லாம் இந்த மாதிரியான வீட்டில் தாங்க வாழ்ந்துருக்காங்க. இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்கிரேட் பண்ணி வீட்டை வந்து மாற்றிருக்காங்க. ஒரு பழமையான வீட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த இருக்குல்ல, இதுதான் ஒரு பழமையான வீடு. இந்த வீட்டுக்கும் பக்கத்துலேயே நிறைய வயல்வெளியெல்லாம் இருக்குது. இவங்க வந்து இந்த மாதிரி தான் வீட்டுக்கும் பக்கத்துலேயே வயலை வந்து வச்சுப்பாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுவே வந்து வயல் தான். இந்த வீடு இருக்கா, இந்த வீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வயல். இதுலேயும் வந்து இவங்க நாற்றுப்பாவி நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அதாவது கேட்குறதுக்கு ஒரு வியப்பாக இருந்தது. இந்த வயலில் இவங்க வந்து மீன்லாம் வளர்ப்பாங்க. நம்ம ஊரில் வந்து வயலில் வந்து மீன் வளர்க்க மாட்டோம். இப்போ அங்கே ஒரு வயல் இருக்குது, அதில் வந்து மீன் குஞ்செல்லாம் நிறைய சுற்றிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து வயலில் வந்து மீன்லாம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் வந்து வயலில் வந்து மீன் வளர்க்க முடியாது. ஏன்னா அதில் நிறைய உரம்லாம் போடுவோம். நல்லா ஆர்கானிக்கான ஒரு விவசாயம் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது நம்ம ஊர்லலாம். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. வயலில் மீன் வளர்ப்பாங்க, அதே மீனை வந்து இவங்க வந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் வயலில் மீன் வளர்த்தா மீன் செத்து போயிடும். ஏன்னா நிறைய உரம் போடுவோம், மருந்தெல்லாம் அடிப்போம். இப்போ அங்கே ஒரு பழமையான வீடு இருக்குது, வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரு பழமையான வீடு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு உள்ள ஒரு பழமையான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் யாரும் கிடையாது. எல்லா மக்களும் வந்து இங்கே வசித்தவங்கலாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வேறு வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த பழங்குடி மக்களோட வீடு. மேலே சின்ன சின்ன வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இது நம்ம லாஸ்ட்டாக நேபாளில் பார்த்துருந்தோம், ப்ளஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்துருந்தோம். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் மேலே வந்து ஏறி போய் ஜாமான்லாம் அவங்க வச்சுப்பாங்க. இது வந்து அடுப்பு, நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து எல்லார் வீட்லேயும் காமனான ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து மீட் வந்து கட் பண்ணி ஹேங் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பன்னிக்கறியோ இல்லை மாட்டுக்கறியோ சரியாக தெரில, ஆனால் இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி தொங்க போட்டுருவாங்க. ஸோ சமைச்சி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இதை இப்போ தான் பார்க்குறேன், இதுவும் வந்து பன்னிக்கறி தான். ஸோ பன்னிக்கறி என்னடா அது இவ்வளோ நாளாக வந்து தொங்கிட்டு இருக்கு, இது ஏதாவது கெட்டு போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சமைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாமிசத்தை அரிஞ்சு சுடு தண்ணியில் போட்டு நிறைய வந்து உப்பு போட்டுருவாங்க. உப்பு போட்ட சுடு தண்ணியில் இந்த மாதிரி எடுத்து உலர்த்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் உப்பு அப்படி இருக்கிறதுனால அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் இருக்குது பாருங்கள் ஒரு பன்னிக்கறி. ஸோ அடேங்கப்பா, இதை பார்க்க இப்போ தான் வந்து எனக்கே கவனம் போகுது. மேலே கூட இருக்குது பாருங்கள் பன்னிக்கறி, தெரியுதா? அப்புறம் அடேங்கப்பா, இது என்னடா அது பார்க்க நான் இங்கே பாருங்கள், கீழே பாருங்களேன், இது வந்து கெட்டு போயிடுச்சு. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த பன்னிக்கறி வந்து அப்படியே இந்த நெஞ்சை கிழிச்சு எடுத்திருக்காங்க. பூத்து போச்சு. நம்ம ஊரில் இந்த தேங்காய் முடியெல்லாம் வந்துச்சு ஒரு பூத்து போன மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி பூத்து போயிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நல்லாயிருக்கு, இந்த இடத்துல நல்லாயிருக்கு, இதை வந்து பூத்து போச்சு. அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், பையா ये तो ऐसे खराब हो गया ऐसा लग रहा है,
नहीं नहीं, वहाँ का गिरा वाला को नीचे में कुछ करता है। ஓகே ஓகே. இங்கே உள்ள அந்த ட்ரெடிஷ்னலான அந்த மூங்கில தண்ணி குடிக்கிறது, தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கான நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்திரங்கள் வச்சுருப்போம், சில்வர் பாத்திரங்கள். இவங்க வந்து இந்த மாதிரியான பாத்திரங்கள் தான் வச்சுருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது இங்கே பாருங்கள், இங்கேயும் கூட மூங்கிலில் உள்ளது இருக்குது. மூங்கிலோட உபயோகத்தன்மை இங்கே வந்து நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தட்டிலேருந்து எடுத்து இந்த இவங்க சமைக்கிற பாத்திரத்துலேருந்து எடுத்து வீடே மூலம் வந்து மூங்கில் தான். இந்த இங்கே பாருங்கள், கூடை நம்ம ஊரில் வந்து பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போவோம், இவங்க வந்து இந்த மாதிரி மூங்கில செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இங்கே வந்து மூங்கிலோட உபயோகத்தன்மை இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி வயல், நான் முன்னாடியே காட்டின மாதிரி இந்த இடத்துட்ட அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மழை பெஞ்சிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த சீன்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஒரு நேச்சருங்க, பயங்கரமான ஒரு அழகான ஒரு இடம். भैया वो जो घर छोटा छोटा दिख रहा है, वो जब इधर खेती में काम करते हो उधर जाके आराम करते हो क्या? वो आराम करने वाला भी है अभी का ना। वैसे घर भी है क्या वो? वो घर एग्जैक्ट नहीं है, वो में दान रखता है। ஓ ஓகே ये दान रखने ஓகே ஓகே. आधा जो बनाया हुआ है वो रेस्ट। இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது இந்த மாதிரி வயல் இருக்குல்ல, வயலுக்கு பக்கத்தில் அங்கே பாருங்க சின்ன சின்னதாக கட்டியிருக்காங்கல்ல, அது என்ன தெரியுமா? அதாவது இந்த மாதிரி இந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் நெல்மணியை கொண்டாந்து அதில் வந்து போட்டு வச்சுக்கிறது. நம்ம ஊரில் பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தெரில. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பத்தாயம் இருக்கும், பத்தாயம் குருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊரில் எப்படி நெல்லெல்லாம் வச்சு அதாவது ஸ்டோரேஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க வந்து வெளியில் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மீன்லாம் வளர்க்குறதுக்கானது. இதில் நிறைய மீன் குஞ்சு வந்து சுற்றிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே ஒரு வலை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. அந்த வலை பேர் வந்து இங்கே வந்து சல்னி அப்படின்னு சொல்கிறாங்க. சல்னி அப்படின்னா வலை அப்படின்னு அர்த்தம். அந்த வலை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் வந்து இது வழியாக ஓடி இந்த வயலுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இவங்க வந்து எப்போ இந்த வயலில் மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா எப்போ வந்து வயலில் வந்து நெல் பாவாங்களோ அந்த சமயத்தில் தான் வந்து இதில் மீன் வளர்ப்பாங்களாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த வலையோட சேர்த்து வச்சுருக்காங்க. இதில் அப்படியே நாங்கள் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு மீன் குஞ்சு வந்து சுற்றிட்டு இருக்குன்னு. நீங்கள் ஒரு வேளை டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் குஞ்சு வந்து உங்களுக்கு கண்ணில் தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, மொபைலில் பார்க்கும்போது. யாரை பார்த்தாலும் ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. என்னடா அது எங்கே போனாலும் அங்கே மெச்சுக்காவுக்கு போனால் அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க. ஜூலை மாதம் வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும், ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாமே வந்து க்ரீன் கலராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நெல் வந்து பாவிருப்பாங்களாம். பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ அழகாக க்ரீன் கலரில் இருக்குமா. நம்ம அப்படியே அந்த நடந்து இந்த ரோட்டு வழியாக அந்த போயிட்டுருக்கோம் இன்னொரு கிராமத்துக்கு. அந்த கிராமத்துலேயும் இதே மாதிரி நிறைய அப்பத்தானி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து மழை டைமில் இது மழை டயத்தில் இங்கே வந்து நெல் வந்து பாவ மாட்டாங்களாம். எதனால் அப்படின்னா நிறைய மழை பெஞ்சுது அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிரம்பிடுமா. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இடத்துல வந்து மழை காலத்தில் நெல் வந்து பாவுறதில்லை அப்படிங்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இங்கே தண்ணிக்கு வந்து பஞ்சம் இல்லைங்க, நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து சேமிச்சே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், சின்ன குட்டை மாதிரி, அங்கே தெரியுதா? அப்பத்தானி பழங்குடி மக்களோட ஒரு வீடு. இந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் உள்ள வந்து வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக வந்து எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? கைஸ், இங்கே பார்த்தீங்களா, நம்ம நிறைய வீட்டில் இது மாதிரி பார்த்தோம்ல, அந்த பன்னிக்கறியை அந்த தோலை வந்து ஹேங் பண்ணி வச்சு வாட்டுவாங்கல்ல, அதே மாதிரி வாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மூங்கில் மரத்தோட அந்த உபயோகத்தன்மையை பாருங்கள், எல்லா இடத்துலையும் இது மாதிரி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு விரித்து வச்சு இந்த மூங்கிலோட அந்த கூர்மையான பகுதியை எப்படி இந்த தோலில் குத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா சோளத்தை. भैया ये कौन सा टाइप है, लाल कलर में दिख रहा है? ये नहीं, यहीं के लोकल का ही है। हाँ, ये लोकल मतलब लाल ஓ पॉपकॉर्न है। ஓகே ஓகே. ஓ லால் பாப்கார்ன். இங்கே பாருங்கள், அதாவது சோளம் வந்து எந்தெந்த கலரில் இருக்குன்னு. நம்ம கேஷுவலாக வந்து பார்க்குறது இப்போ இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் பார்த்துருப்போம் சோளத்தை. இந்த மாதிரி சிகப்பு கலரில் நீங்கள் வந்து சோளத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிகப்பு கலரு. அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் சோளம் வந்து சிகப்பு கலரு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக நேபாள் போனப்போ இந்த மாதிரி சோளத்தை நிறைய வீட்டில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க, பார்த்துருப்போம். அப்புறம் அங்கே ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்துருப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த மாட்டுக்கறி வீடியோலாம் போட்டோம்ல, ஒரு இடத்துல கல்யாணத்தில் மாடெல்லாம் வெட்டினாங்கல்ல, அதே மாதிரி அந்த வீட்லேயும் நம்ம கீழே வந்து நெருப்பை காய வச்சு இந்த கறியெல்லாம் வந்து ஹேங் பண்ணி இது பண்ணுவாங்கள்ல. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? ட்ரை, அதாவது நெருப்பில் காட்டி வாட்டுறாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த ஸ்கின் வந்து எடுத்தாங்கல்ல, ரிமூவ் பண்ணி அங்கே காஞ்சிட்டு இருக்கு.
ये போர்க்கு की क्या है फोर्क போர்க்கு பன்னிக்கறி வந்து அதோட அந்த நெஞ்சு எலும்பை வந்து எடுத்தாந்து இங்கே போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கான ஐட்டம். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி உணவை தான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய இடத்துல நான் காமிச்சிருப்பேன். நிறைய இடத்துல நம்மள மக்கள் வந்து என்ன மாட்டுக்கறியெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகள். நாகாலாண்டு போனீங்க அப்படின்னா நாய்க்கறி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க வேறு இடத்துல காட்டுறேன். இங்கே உள்ள வீடுகள் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நடந்து போகும்போது தடப்படன்னு சவுண்டு வருது. ஏன் அப்படின்னா அது தட்டியில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் முதல்ல ஒரு வீடு காமிச்சல அதே மாதிரி தான் இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட அது கிச்சன் வேறு இது. ஸோ கிச்சன் இந்த சைடு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது ட்ரெஸ்ஸுக்கும் பக்கத்துலேயே நெருப்பு கொளுத்திட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். எப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரில. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இதை வந்து மூடா அப்படின்னு சொல்லுவாங்க. மூடா அப்படின்னா இது வந்து நம்ம உட்கார்றதுக்கு சேரு மாதிரி. நம்ம ஊரெல்லாம் வந்தோம் அப்படின்னா சேர் எடுத்து போடுவோம். இவங்க ஊரில் இதுதான் சேரு. ஸோ இங்கே அந்த கைவினை பொருட்கள்லாம் நிறைய செய்வாங்கள்ல. இது வந்து நிறைய சிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா விலைக்கும் கிடைக்கும். அதாவது நம்ம 400 500 அந்த மாதிரியும் கிடைக்கும். சில வீட்டில் இது வந்து இவங்களாவே செய்வாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்காண்டி ரப்பர் வச்சுருக்காங்க பாருங்கள். சைக்கிள் டயர் இருக்குல்ல, சைக்கிள் டயரை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா என்னையும் இதில் தான் உட்கார சொன்னாங்க. இந்த சைடு எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். எடுத்து போட்டு உட்காருங்க அப்படின்னாங்க. இல்லை நான் கொஞ்சம் நேரம் வ்ளாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். ये जंगल का कुछ जो होता है जानवर होता है ना, ஓ उसके वो ये है बोलते हैं अच्छा लूम साइड वाला जो ஆஹா चूल होता है ना, ஆஹா चमड़ा का सब इसके ஸோ இது வந்து ஒரு விலங்கினத்தோட ஒரு தோல். இது நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ये शायद डियर का है। டியர்க்கா ஓகே. ஸோ ஒரு விலங்கினத்தோட அந்த தோலை வந்து எடுத்து ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்க. நான் தான் சொன்னல எந்த அளவுக்கு அவங்க ஆர்கானிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு பிளாஸ்டிக் கிடையாது இந்த ஊரில். பிளாஸ்டிக்னால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க, அதையும் கொண்டாந்து குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. கைவினை பொருட்கள்லாம் இவங்களே செய்கிறது இதெல்லாம். ஆனால் இதை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது வெளியிலலாம் போனால் நம்ம ஊரில் இது மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாம் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊரில் இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே இது வந்து வழக்கம் போல் பயன்படுத்துறது. இப்போ இதை வந்து இவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் நம்ம ஊரில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை போட்டு போகிறேன், கையில் கொண்டு போகிறேன் அப்படின்னா என்னடா அது ஏதோ ஒரு விலங்கினத்தோட தோல்லாம் கொண்டாந்து கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு. ஃபோட்டோ எடுத்தால் ஆயுள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எவன் கிளப்புன பொருளின்னு தெரில, அது இங்கே வரையும் எதிரொலிக்குது. யாரை கேட்டாலும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, ஃபோட்டோ விட எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. दीदी मैं कुछ ऐसे फ़ोटो ले सकता है? ओके देंगे ஓகே பாருங்கள் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வழியில் போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம நல்ல ஒரு ஊர் பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்துங்க வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம் இங்கே வந்து கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த ஊரில் மட்டும் இல்லை, அருணாச்சல் பிரதேசத்தில் டோட்டலாகவே மொத்தமாகவே இங்கே யாருக்குமே சொட்டை விழுந்ததாக நான் பார்த்ததே கிடையாது. அதாவது நானும் நிறைய பேரை வந்து இந்த ஊரில் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ப்ளஸ் வந்து சிட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் யாருக்குமே வந்து சொட்டை கிடையாது. எல்லாருக்குமே ஒரு 80 வயசு 90 வயசாக இருந்தாலும் முடி இருக்குது. நமஸ்தே வையா. இப்போ இங்கே உள்ள ஊர்களில் ஒரு ரூரல் வில்லேஜுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு சாக்கடை வந்து தேங்கி இல்லாமல் நல்லா ஒரு நீட்டாக வச்சுருக்காங்கல்ல. मैं समझ नहीं पा रहा हूँ, समझ नहीं पा रहा हूँ आपकी लैंग्वेज. चलो सिम का खाता पैसा भी तो उसको देखना है तो आपको पैसा मांगना अच्छा पैसा. ओके पैसा है, मजाक से या तुमका खाता पैसा भी तेल क्यों दिख रहा है. हेलो कैमरा हेलो हेलो क्या नाम है आपका? नहीं असम क्या बोल रहे हैं? नहीं असम अच्छा ये आपकी ये कारण क्या है इसका लगाने का? या हाँ नहीं करें हाँ apa tadi ka natural ஓஹோ நேச்சுரல். இவங்களும் அதே ரீசன் தான் சொல்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களை பக்கத்தில் உள்ள வேறு பழங்குடி மக்கள் கம்யூனிட்டி மக்கள் வந்து கடத்திட்டு போயிட்டு அவங்க வந்து வச்சுப்பாங்களாம். இவங்க வந்து சின்ன வயசுலலாம் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அதாவது இந்த அப்பா தண்ணி ட்ரைபிள் இருக்காங்கல்ல பழங்குடி மக்கள், சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம்லாம் கண்டுபிடிக்க முடியாதான். அதாவது பக்கத்தில் உள்ள பழங்குடி மக்களும் இவங்களும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம். சின்ன வயசில் ஒரு 5 வயசில் தூக்கிட்டு போயிடுவாங்களாம்.
இதில் என்ன மேலே வந்து விறகு இருக்குது, கீழேயும் விறகு இருக்குது. இது நடுவில் இருக்கிறது வந்து விறகுன்னு நினச்சிடாதீங்க. அந்த மாட்டுக்கறி மாமிசம்லாம் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுதான் அந்த மாடு, இங்கே காமிச்சேன்ல மாட்டு காலை, பார்த்தீங்களா? பாருங்கள் மாட்டு காலை. ஒரு தடவை மாடு வெட்டினாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சரி கேஸ், இதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகிறேன். ஏன்னா ஒரே வீட்டில் ரொம்ப நேரம் வந்து ஸ்டே பண்ண வேணாம். ஏன்னா பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைக்கிறாங்க, அதனால். ஸோ கைஸ், இப்போ நான் ஒரு அப்பத்தானி ட்ரைபல் பீப்புளோட வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன இங்கே எப்படி உபசரிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது இவங்க வந்து அதாவது லோக்கல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊர்லலாம் ரைஸை வந்து என்ன பண்ணுவோம், அதாவது விளைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்க வைப்போம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, பச்சரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பச்சரிசி மாதிரி இவங்க செய்வாங்க. இது இவங்க கொடுக்குற அதாவது லோக்கல் ரைஸ் பியர். நம்ம ரைஸ் பியர் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எல்லாம் வந்து எல்லோ கலரில் இருந்தது. இங்கே உள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள அந்த பெண்கள் எல்லாம் எப்படி வந்து மது அருந்துறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். பெண்கள் வந்து மது அருந்துறது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவல். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இவங்க ஏதாவது ஃபங்க்ஷன், இப்போ இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன் அப்படி இருக்கிறதுனால அங்கே வந்து மது அருந்திட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து தப்பாக எடுத்துக்க முடியாது. இது இவங்க இந்த கம்யூனிட்டியில் நடக்கிற ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். ஸோ நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரைஸ் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ரைஸ் வந்து நம்ம பச்சரிசி சாதம் கேள்விப்பட்டிருப்போம்ல, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பச்சரிசி சாதம், அதுதான் பச்சரிசி சாதம் தான் அது. ப்ளஸ் அது கூட உப்பு போட்டிருக்காங்க. ஓகே, இது உப்புன்னு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, नहीं बस चलेगा, इतना चलेगा. ஸோ இது வந்து இந்த சிக்கனில் அரைச்ச அந்த பவுடர்னு சொன்னால, அது வந்து கொஞ்சம் நல்லா பயங்கர உரைப்பாக இருக்கும். இது மேலே அப்படியே தூவிக்க சொன்னாங்க. இது வந்து எனக்கு அந்த பன்னிக்கறி கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க, போர்க்கு. பஸ் இதுனா நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பச்சை காய்கறி இலை தலையெல்லாம் வந்து இங்கே அந்த சூப் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு. இதுதான் அது. இதில் 1 2 ஒரு 3 4 தண்டு வந்து கொண்டாந்து போட்டு போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு இது கடிச்சு சாப்பிடும்போது இந்த சும்மா சாப்பிட்டதுக்கப்புறம் நாராக இருக்கும். காட்டுறேன். ஃபுல் ஆர்கானிக்குங்க. இது எந்த ஒரு மருந்து அடித்ததும் இல்லை உரம் போட்டதுமே கிடையாது. இவங்களாவே வீட்டுக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி விளைய வச்சு சமைக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. நான் பர்டிகுலராக இவங்கள பற்றி நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன். எதனால் அப்படின்னா, மற்ற எல்லாம் வந்து என்னை பற்றி வீடியோவில் வந்து போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூக்கில் வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி டேட்டோலாம் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் அப்படின்னா, இதுக்கான ப்ராப்பர் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த காலத்தில் அப்பத்தானி பழங்குடி மக்கள்ங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்களாக இருந்தாங்களாம். அதாவது இவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பக்கத்தில் உள்ள அந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, ஸோ வேறு ட்ரைப் கம்யூனிட்டி, அவங்க வந்து இவங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு, அதாவது கடத்தி கொண்டுட்டு போயிட்டு இவங்களை வந்து வச்சுருந்தாங்களாம். அதாவது கடத்திட்டு போயிடுவாங்களாம். அப்போ இதுக்கு நடந்தது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இந்த கம்யூனிட்டி பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக இந்த சைடு ஒரு டேட்டூ, இங்கெல்லாம் ஒரு டேட்டூ, அப்புறம் மூக்கில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்களாம். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உள்ள கரண்ட் ஜெனரேஷனில் இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. இப்போ யாரும் வந்து கடத்துறது இல்லை. பக்கத்தில் உள்ள இது சுற்றினும் நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கைண்ட் ஆஃப் ட்ரைபல் பக்கத்தில் வந்துருக்காங்க. दादीमा, ये कब आपने बनाए थे? कुछ आपको आइडिया है? ये जो नाक में छेद किया है, कुछ बता सकते हो आप? बहुत साल से 5 வயசு 4 வயசு இருக்கும்போதுலேருந்து இந்த மாதிரி மூக்கில் வந்து ஓட்டை போட்டு அந்த ये क्या है, वो तो काला कलर में क्या है, वो लकड़ा की क्या है? ஸோ அந்த டயத்தில் இவங்க வந்து டேட்டோ எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? ஸோ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டோ எப்படி போட்டாங்க அப்படின்னா, காடுகளில் போயிட்டு அந்த முள் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி ஒரு முள், நம்ம அந்த காது குத்தும் போது நார்த்த முள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நார்த்தங்காயில் ஒரு முள் இருக்கும் தெரியுமா, நார்த்த மரத்தில். அந்த முள்ளை வச்சு தான் காதெல்லாம் முன்னாடிலாம் சின்ன வயசுலலாம் குத்துவாங்க, பசங்கள்லாம் காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்த முள்ளை வச்சு இவங்க வந்து டேட்டோ மாதிரி போட்டு அந்த காலத்தில் வந்து டேட்டோ குத்திருக்காங்க.
ஸோ கைஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோகள் இருக்குது, நிறைய பழங்குடி மக்களை சந்திக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் யாராவது பார்த்து பேசி யாராவது வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறேன். இந்த பாட்டி இருக்காங்கல்ல, இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் எந்த வீட்டுக்கு போனாலும் வந்து சொல்லிடுறாங்க, நான் வந்தேன் அப்படின்னா காசு கொடுத்துட்டு தான் வந்து நீ வீடியோ எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் முதல்ல ஒரு வீடியோ எடுத்தாலும் ஒரு வீட்டில், அந்த வீட்டில் இந்த பாட்டி உட்காந்துருந்தாங்க. இதில் என்ன வெந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? நாய்க்கறி தான் வந்துட்டு இருக்கு. நான் சொன்னல நாய்க்கறி வந்து நிறைய இடத்துல சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாய்க்கறி எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனோட பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து இது மாதிரி கமெண்டில் வந்து திட்டிட்டு போகிறீங்க. நான் இந்த கிராமத்தில் இந்த பழங்குடி மக்கள் எப்படி நாய்க்கறி சாப்பிட்றாங்க, இந்த உங்களோட உணவு வகை முறையெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி கலாச்சாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நான் காட்டுறேன். ஸோ इसमें ना डॉग मीट हाँ ये पूरा डॉग मीट है. अच्छा डॉग मीट है. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து டாக் மீட் தானா, அதாவது நாய்க்கறி தானா? ஸோ இங்கே இப்போ இதில் இங்கே தெரியுதுல்ல, चिकन लीवर. ये चिकन लीवर, ये भी चिकन लीवर है ना? ये चिकन ये चिकन का है. डायरेक्ट चिकन है. ओके डायरेक्ट चिकन. सिर्फ डॉग मीट इतना ही, एक डॉग काटता है तो बहुत आता है ना? वो सुबह आधा खा चुका है पूरा. ஓ अभी जो बच्चा कुछ ஓ டேங்கப்பா, ஒரு நாயை வந்து காலையிலே சாப்பிட்டாங்களாம். அதாவது அபி ஆஜி காட்டா தா கியா குட்டா सुबह तरफ. சுப. ஸோ காலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாயை வந்து கட் பண்ணியிருக்காங்க, நாய்க்கறி. ஸோ நான் அந்த மிஞ்சி போன நாய்க்கறி வந்து இதில் இருக்குது. இது நாய்க்கறி வந்து எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் சொன்னேன்ல அந்த மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு வீட்டில் மட்டும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, பக்கத்தில் உள்ள பல வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நல்லா கிளியராக வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இந்த பேம்பு இருக்குல்ல, அந்த பேம்பில் நாய்க்கறியை போட்டுட்டாங்க. போட்டுட்டு இதில் வந்து அந்த வினிகர் மாதிரி ஒன்று ஊற்றுனாங்க. அந்த டப்பா கூட இங்கே தான் இங்கே இருந்துச்சு, காட்டுறேன். அந்த இதை ஊற்றிட்டு இப்போ கீழே வந்து நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்கல்ல. இப்போ இந்த பேம்பு வந்து மூங்கில் வந்து சூடாக அந்த நாய்க்கறியும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். இந்த இடத்துல மியோகோ அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன தெரியுமா? பன்னி, அதுவும் பன்னி, மொத்தம் 3 பன்னியா உள்ள வந்து ஒரு பன்னி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மியோகோ ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விருந்து வைக்கிறது, இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல். இது கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே தொடங்கிருச்சான். ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போகுமா. இப்போ இங்கே 3 பன்னி வந்து அதாவது கட் பண்ணி போட்டிருக்காங்களா, இன்னொரு 4வது பன்னி அங்கே கிடக்கு, அதை வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் இன்னும் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகள்லாம் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தது ஒரு அப்பத்தானி ட்ரைபிள்னு சொன்னால, அது வந்து ஒரு 1% 2% தான். இந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு சில பேர் தான் பார்த்தேன். இன்னும் இந்த ஊரை விட்டு நம்ம இன்னும் வந்து டீப்பாக உள்ள போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நிறைய அப்பத்தானி ட்ரைபிள்ஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கிராமத்துலேருந்து நான் vlog எடுத்துகிட்டு நேராக அந்த ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் லிஃப்ட் கேட்டு நம்ம ரூமுக்கு போகணும். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு சாதாரண ரோடு, பெரிய அளவுக்கு எந்த வாகனமும் வராது. லிஃப்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த தெரியுதுல ஆர்ச்சு, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து லிஃப்ட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இருட்டாயிரும் இங்கே இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில். ஏன்னா தான் உங்களுக்குலாம் தெரியும்ல, 4:30 மணிக்கெலாம் இருட்டாயிரும். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு vlogல சந்திப்போம். பாய் பாய்.